Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் a chapter 14 table creation and data manipulation commands, which means ஒரு SQLல எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அண்ட் அதில் டேட்டாவை எப்படி ஆட் பண்றது, அதில் ஆட் பண்ண டேட்டாவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த லெசன் நம்ம பார்க்க போறோம். மேனிப்புலேஷன் இன் த சென்ஸ் ஒர்க்கிங் ஆன் த டேட்டா. ஓகே, ஸோ அந்த டேட்டாவில் ஒர்க் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாபேசஸ் இன் MySQL. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம வந்து டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, அது எப்படி வந்து நம்ம MySQL ஒர்க் பண்ணுறோம், வாட் இஸ் MySQL, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ டேட்டா இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டேட்டாபேஸ் இஸ் அ கண்டெய்னர் ஆஃப் டேபிள். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அந்த டேபிளில் நம்மளோட டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுதான் நம்ம வந்து டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். டு கிரியேட் டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து MySQL வந்து ஒரு எம்டி டேட்டாபேஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாமலே டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி கேசஸில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது. இதெல்லாமே நான் ஒரு சின்ன இதெல்லாம் வந்து லாஸ்ட் லெசன்லேயே நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணாமல் டேபிள் கிரியேட் பண்ணாமல் நம்மளால் வந்து ஒரு ஆக்சஸ் வந்து நம்ம டேபிளை வந்து யூஸ் பண்ணவே முடியாதுங்கிறனால. ஸோ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் டேட்டாபேஸ் நேம். இங்கே கிரியேட் டேட்டாபேஸ் இது ரெண்டுமே கீவேர்ட்ஸ். ஓகே, இஃப் நாட் எக்ஸிஸ்ட் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா தட் இஸ் ஆப்ஷனல். கிரியேட் அண்ட் டேட்டாபேஸ் ஆர் த கீவேர்ட்ஸ், இஃப் நாட் எக்ஸிஸ்ட் இஸ் அ ஆப்ஷனல் ஒன். ஓகே, அதை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் தென் ஆங்கிள் ப்ராக்கெட்டை நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டேட்டாபேஸ் நேம், விச் மீன்ஸ் நம்ம என்ன டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸோட நேம். ஓகே, இப்போ யூஸ்வலாக நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸோட நேம் கொடுப்போம். ஓகேவா? சப்போஸ் நான் கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸில் ஏற்கனவே டேட்டாபேஸ் இருக்குது, வேறு யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, இல்லை நானே வேறு ஏதோ பர்பஸ்க்காக அதே டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்? டேட்டாபேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஸோ யூ கான் மேக் ஒன் அப்படின்னு நமக்கு ஒரு எரர் வரும். இந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம இஃப் நாட் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ யூஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் விச் மீன்ஸ் அப்படி ஒரு டேட்டாபேஸ் இல்லைன்னா கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் MySQL கிரியேட் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு நான் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா query ஓகேன்னு வரும், 1 row affected, 1 warning. ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதனால மேபி ஒரு வார்னிங் வந்திருக்கு. அந்த வார்னிங் என்னன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகாது, மேபி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகலாம். ஓகே, அண்ட் whenever you write a query it is compulsory to finish it with a semicolon. Fine. So next example 2, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்கூல் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் நான் ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்கூல் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது? ஐ எம் கெட்டிங் அன் எரர். என்ன எரர்? டேட்டாபேஸ் எக்ஸிஸ்ட். இப்படி ஒரு டேட்டாபேஸ் ஸ்கூல்ன்ற நேமில் என்னால் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டேட்டாபேஸ் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வருது. ஓகே, ஸோ இதுதான் இந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸாம்பிள் 1ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் it will avoid that. Okay, so this is how that creating database works. Next, opening databases. Database எப்படி ஓப்பன் பண்ணுறது? நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? விச் மீன்ஸ் கிரியேட் பண்ணாலும் பண்ணலனாலும், விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், எஸ்கியூஎல்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணோடனே இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் லோட் ஆகாது. நம்ம எந்த டேட்டாபேஸை கேட்குறோமோ அந்த டேட்டாபேஸை மட்டும் அது லோட் பண்ணும். பிகாஸ் எல்லா டேட்டாபேஸையும் லோட் பண்ணால் என்னாகும்? மெமரி அதிகமாக யூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது வந்து நமக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும். டு அவாய்ட் தட் எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸோட நேமை மட்டும் நம்ம அதுக்கிட்ட சொல்ல போகிறோம், எஸ்கியூஎல் கிட்ட சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஓப்பனிங் டேட்டாபேஸஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியாச்சு, இல்லை நான் நேற்று கிரியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நான் டேபிளை புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். இன் தட் கேஸ் நம்ம வந்து அந்த டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணி ஆகணும். டு ஓப்பன் த டேட்டாபேஸ் அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் இஸ் அ கீவேர்ட்.
அதுக்கப்புறம் என்ன டேட்டாபேஸ் நமக்கு ஓப்பன் பண்ணணுமோ அந்த டேட்டாபேஸோட நேமை கொடுத்து செமிகோலன் கொடுத்துடணும். இங்க யூஸ் இஸ் a keyword. So if you notice keywordsலாம் நான் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருப்பேன், ஃபுல் கேப்ஸ்ல. ஓகே. அண்ட் டேபிள் நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். ஃபைன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், யூஸ் ஸ்கூல். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம், டேட்டாபேஸை கிரியேட் பண்ணோம். கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இதை நான் இன்னைக்கே டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறேன், இன்னைக்கே நான் வந்து அப்படியே கண்டினியூஸாக டேபிளும் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற கேஸாக இருந்தாலும் இட்ஸ் கம்பல்சரி ஃபார் யூ டு யூஸ் ஸ்கூல், யூஸ் டேட்டாபேஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த டேட்டாபேஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிரியேட் டேபிளுக்கான மொத்த queryயும் டைப் பண்ணி முடிச்சு என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இட் வில் டெல் யூ நோ டேட்டாபேஸ் செலக்டட் அப்படின்னு நமக்கு எரர் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிடணும், whenever you are starting, you are supposed to create a database or you are supposed to use the database. Even after creating the database, it is compulsory for you to use the database. Okay, so it showed the message database changed, which means in the database நான் access பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணும், இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ், அதில் இருக்கிற டேட்டா, அது எல்லாத்தையும் லோட் பண்ணி பஃபரில் வச்சுக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டேட்டாபேஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, டேட்டாபேஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேட்டா, அதில் இருக்கிற டேபிள், அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே சேர்ந்து எரேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, ட்ராப் டேட்டாபேஸோட நேம். டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும்போது கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம். டெலீட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸ் நேம். ஸோ ஒன்ஸ் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா we cannot get it back. ஸோ இங்கே நான் வந்து மூவி 8ன்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். அதை நான் எப்படி டெலீட் பண்ணுறேன்னா, ட்ராப் டேட்டாபேஸ் மூவி 8. ஸோ இந்த மூவி 8ல் இருக்கிற டேபிள்ஸையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டாவையோ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் சேஸ் query ஓகே 6 rows affected, which means இந்த மூவி 8ல் மேபி ஐ வாஸ் ஹேவிங் 6 tables. அப்போ அது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். அண்ட் தென் கிரியேட்டிங் டேபிள்ஸ். இப்போ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நவ் வி ஆர் மூவிங் இன் டு டேபிள்ஸ். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள். கிரியேட் டு டேபிளும் கீவேர்ட், அதுக்கப்புறம் நான் டேபிள் நேம் கொடுக்கணும். டேட்டாபேஸ்க்கு எப்படி கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே கிரியேட் டேபிள் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காலம் 1 அண்ட் தென் அதோட டேட்டா டைப், அதோட சைஸ். ஸோ இங்கே காலம் 1 அப்படின்னு பார்த்தோம்னா காலமோட நேம், ஃபீல்ட் நேம்ஸ். ஓகே, ஃபீல்ட் நேம் கொடுக்கணும். அந்த ஃபீல்டு என்ன டேட்டா டைப் பேஸ் பண்ணியிருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். வெதர் இட் இஸ் an integer, float or string or வேர் கேர். நம்ம இருக்கிற டேட்டா பேஸஸ் பார்த்துருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் லெசனில். ஸோ அந்த டேட்டா பேஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் அதோட சைஸ் இஸ் ஆப்ஷனல், அதனால தான் நம்ம அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சைஸ் இஸ் ஆப்ஷனல். அண்ட் சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட லென்த் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சைஸ் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் விச் ஆர் கோயிங் டு என்டர். ஃபைன். அண்ட் தென் இது எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், லைக் காலம் 1 காலம் 2 நமக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி இட் ஷுட் எண்ட் வித் அ செமிகோலன். நவ் லெட்ஸ் see an example for this. So create table EMPLO, that is employee தான் நான் கிரியேட் பண்ணணும். மேபி அதில் வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ எம்ப்ளாயி EMPLOன்னு கொடுத்துருக்கேன், ஓப்பன் பரந்தசிஸ். இதை நம்ம சிங்கிள் லைன்லையும் டைப் பண்ணலாம் அண்ட் இந்த மாதிரியும் டைப் பண்ணலாம். நம்ம சிங்கிள் லைனில் டைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் கோ அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ நான் திரும்ப அதுக்காக ரெஃபர் பண்ணும்போது என்னால் அதை வந்து திரும்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஐ ஷுட் keep my mouse cursor move on to the right. So to avoid that, இங்கே நான் parenthesis ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலமையும் ஒரு ரோலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்டர் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு ஆரோ வந்திருக்கு, விச் மீன்ஸ் நம்மளோட query முடியலைன்னு அர்த்தம். query முடிஞ்சதுக்கப்புறம் நான் செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுத்தப்போ query ஓகே வந்துருச்சு. அண்ட் யூ ஆர் நாட் கெட்டிங் திஸ் ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் எப்போ கொடுப்போம், query முடியாதப்போ வரும். சம்டைம்ஸ் நம்ம எஸ்கியூஎல்ல டைப் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம தப்பான query டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம செமிகோலன் கொடுத்தாலும் அது க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுல்லாக எஸ்கியூஎல்ல க்ளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஆரோ வரதுக்கு என்ன ரீசன், நம்மளோட query எண்ட் ஆகலை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்கோ அப்படின்னு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தட் ஐம் கிவிங் அன் இன்டீஜர். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நேம் கேரில் கொடுத்துருக்கேன். அதை வந்து 20 த லென்த் ஆஃப் யார் ஃபீல்டு. ஓகே, சப்போஸ் இதில் நான் ஒரு டேட்டா என்டர் பண்ண போகிறேன், ஒரு எம்ப்ளாயோட நேமை என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா 20 கேரக்டர்ஸ் மேலே என்னால் என்டர் பண்ண முடியாது. ஜெண்டருக்கு நான் என்ன கேரக்டர் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் மேல் ஆர் ஃபீமேல், எஃப் ஆர் எம் மட்டும் தான் போட முடியும். அண்ட் தென் கிரேடுக்கு நான் வந்து 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஓகே. ஸோ இதில வந்து எம்ப்ளாயி கோட் மட்டும் தான் நமக்கு வந்து இன்டிஜர். மீதியெல்லாம் நம்ம கேர்ல குடுத்துருக்கோம். அண்ட் வி டிட்ன்ட் யூஸ் வேர் கேர் ஹியர். பிகாஸ் நமக்கு அவ்ளோ லென்த்தியான ஆம் திங்ஸ் எதுவுமே நம்ம டேட்டா எதுவுமே ஸ்டோர் பண்ண போறதில்ல. ஸோ நம்ம வேர் கேர் குடுக்கல. ஓகே. அண்ட் இந்த பேரந்தசிஸ் இங்க குளோஸ் ஆகுது. இங்க நம்ம ஓப்பன் பண்ண பேரந்தசிஸ இங்க நம்ம குளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செமிகோலன் குடுத்துடுறோம். ஸோ இட் சேஸ் குவெரி ஓகே. நோ எரர். அதனால குவெரி ஓகேன்னு வந்துச்சு. இதில ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும், கிரியேட் டேபிள் இந்த மாரி கீவேர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ, இல்ல இந்த மாரி பேரந்தசிஸ் குளோஸ் பண்ணல, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம், கமா குடுக்கல, இந்த மாரி என்னவா இருந்தாலும், you will be getting arrow like this. Got it? So this is how we have to create the table. Create table, அதுக்கப்புறம் parenthesis ஓப்பன் பண்ணணும். அண்ட் தென் காலம், அதோட டேட்டா டைப், பிராக்கெட்ல சைஸ், கமா, காலம் நேம், டேட்டா டைப், பிராக்கெட்ல சைஸ். இந்த மாதிரி கமா போட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஈவன் when you are writing in exams and when you are typing in SQL, if you type like this, it will look neat. நம்மளால ஈஸியா ரெஃபர் பண்ணிக்கவும் முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா இன்டெகிரிட்டி த்ரூ கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்க கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது என்னன்னா ரூல்ஸ். ஓகே. இட்ஸ் அ கண்டிஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சின்டாக்ஸ்னாலும் நமக்கு வந்து ரூல், தட் இஸ் அ ஃபார்மேட். அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் நம்ம அதை ப்ரோட்டோகால்ஸ்னு படிச்சிருப்போம், விச் இஸ் ரூல்ஸ். இங்கே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்னு படிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான், ரூல்ஸ். ஓகே. ஸோ சம் கண்டிஷன்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ. சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பக்காவான டேபிளை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்கிறோம். ஏன்னா அது டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறதுனால அதுக்கு பேர் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் an integrity constraint is enabled, all data in a table must conform to the rule that it specifies. ஒரு காலம்க்கு நான் ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட், ஒரு பர்டிகுலர் ரூலை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த காலம்ல இருக்கிற மொத்த டேட்டாவுமே அந்த கண்டிப்பா அந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா யூ வில் கெட் எரர். ஸோ வாட் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் தட்? இது வந்து நம்ம டேபிளை கிரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை செட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது டேபிள் கிரியேட் பண்ணும்போது எப்படி பார்த்தோம், கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதுக்கப்புறம் காலம் நேம், டேட்டா டைப் அண்ட் தென் தி சைஸ். இங்கே சைஸுக்கு அப்புறம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த காலமோட கன்ஸ்ட்ரெயின்ட் போடணும். அண்ட் இட் இஸ் ஆப்ஷனல். காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் ஆப்ஷனல். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் நான் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே கொடுக்கல. இங்கே நான் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண போகிறேன். Okay, so here this is our example for constraint, and here you could see not null. ஓகே. ஸோ இது வந்து நாட் நல். எல்லாத்துக்குமே நான் நாட் நல்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் என்னென்ன, எந்த கன்ஸ்ட்ரெயின்ட், இப்போ நாட் நல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் அப்படின்னா என்ன, ஜென்ரலாகவே அதோட மீனிங் வந்து லைக் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுதான். ஃபைன். ஸோ ஒரு காலம்ல எனக்கு அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. சப்போஸ் நான் ஒரு நேம் என்டர் பண்றேன் அப்படின்னா அதே நேம்ல என்னால வேற ஒரு டேட்டாவை என்டர் பண்ணக்கூடாது. அப்படி நான் ரூல் வைக்கணும் அப்படின்னா ஐ வில் யூஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், இல்லை ரோல் நம்பர் வச்சுக்கலாம். ஒரு ஒரு கிளாஸோட டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணுறேன், அதில் எனக்கு வந்து ஒரே ரோல் நம்பரில் இன்னொரு வந்துடக்கூடாது, இன்னொரு டேட்டா வரக்கூடாது, அட்மிஷன் நம்பர் திரும்ப வரக்கூடாது. அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுறோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் பிரைமரி கீ. பிரைமரி கீ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரைமரி கீங்கிறது என்ன, ஒரு டேபிளில் இருக்கிற யூனிக் காலம், அதுதான் நம்ம வந்து பிரைமரி கீன்னு அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இட் ஃபோர்ஸஸ் த யூனிக் என்ட்ரி. ஸோ டேட்டா என்ட்ரி மேண்டட்ரி பண்ணியிருக்கோம். உங்களால் அதை பிளாங்காக விட்டுட்டு அடுத்த காலமில் டேட்டா என்டர் பண்ண முடியாது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா அதோட வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஒரே நம்பரை நம்ம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. லைக் அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர் கூட நம்ம வந்து வேற வேற செக்ஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம் ரோல் நம்பர் வரும். பட் அட்மிஷன் நம்பர், ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் நம்பர் எடுத்தால் மொத்த ஸ்கூல்லையுமே ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் தான் அந்த டேட்டா இருக்க முடியும். In those cases we use primary key constraint, and it is compulsory for you to have one primary key for every table. And then default constraints, சில இடத்துல நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஒரு இப்போ நான் வந்து என்னோட எம்ப்ளாயிக்காக ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் நான் வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி ஆட் பண்ணுறேன்னா அவங்களோட சேலரி ஃபிக்ஸ்டாக 50,000 தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயர் தான் நான் வந்து இன்க்ரிமெண்ட் போடுவேன். ஸோ இந்த இயர் நான் 50,000 தான் அவங்களோட சேலரி வச்சுருக்கேன். ஸோ ஹூஎவர் ஜாயின்ஸ், ஓகே, அவங்களோட சேலரி இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கும்போது ஐ கேன் செட் அஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணும், ஒரு ஒரு ரேஞ்ச்,
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா டைரக்டா நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு ஃபங்க்ஷன்ல பார்த்திருப்போம். x is equal to 10ன்னா எங்க x யூஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ 10ஆ தான் இருக்கும். அதே மாதிரி தான். அதுதான் வந்து டிஃபால்ட். எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான். ஆனா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோட சேலரி வந்து ஒரு 30,000லேருந்து ஒரு 80,000க்குள்ள இருக்கணும். அப்படின்னா அதை நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல போடுவேன். ஸோ வென்எவர் ஐம் ஆடிங் அ நியூ எம்ப்ளாயி அவங்களோட சேலரி இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா இட் வில் நாட் அலோ. ஓகே, ஸோ அதுதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ். நெக்ஸ்ட் ஃபாரின் கீ அப்படிங்கிறது என்னன்னா லைக் பிரைமரி கீ, ஒரு டேபிளோட பிரைமரி கீ இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீயா இருக்கும். அண்ட் இட் எஸ்டாப்ளிஷஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். அண்ட் ஃபாரின் கீ எப்போவுமே வேற ஒரு டேபிளோட பிரைமரி கீ தான் யூஸ் பண்ணுவோம். So these are all the different constraints we are using in database, and you'll use to it. நம்ம queries எழுத எழுத உங்களுக்கு எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் என்னன்னு புரியும். ஸோ இங்கே நான் ஹவ் கிவன் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் வெறும் நாட் நல் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இங்கே யூனிக் ஆட் பண்ணியிருக்கேன். கோடுக்கு ஐ ஆடட் யூனிக். ஸோ சேம் வேல்யூ என்னால் என்டர் பண்ண முடியாது. அண்ட் ஐ கேன் ஹாவ் ஈவன் திஸ் யூனிக் கோட் அஸ் பிரைமரி கீ ஆல்சோ. Okay, so and then now for grade I have given default E1. ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்போல்லாம் நான் வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி ஆட் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து அவங்களோட கிரேடு வந்து டிஃபால்ட்டாக E1ன்னு நான் சேர்ந்துடும். நான் வந்து டைப் பண்ணணும், ஒருத்தர் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் தென் ஹியர் கிராஸ்னு ஒரு காலம் வச்சுருக்கேன். அதில் வந்து கிராஸ் வந்து எப்போவுமே கிரேட்டர் தென் 2000 தான் இருக்கணும். அதை நான் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அவங்க வந்து அதை விட லெஸ்ஸாக என்டர் பண்ணாங்கன்னா you will get error. So these are all the purpose of constraints, and this is how your constraints work. Next, reference class. ரெஃபரன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நான் வந்து நம்ம ஃபாரின் கீ பார்க்கும்போது சொன்னேன் அந்த டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ என்னோட இந்த டேபிளில் ஃபாரின் கீயாக இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் நான் வந்து 2 டேபிள் யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிள்லேருந்து ஒரு வேல்யூ, இன்னொரு டேபிள்லேருந்து இன்னொரு வேல்யூ எடுக்கிறேன். அப்போ எந்த டேபிள்லேருந்து எந்த வேல்யூ எடுத்தேன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபீஸ் டேபிள்லையும் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் நேம் இருக்கும், பயோடேட்டா டேபிளையும் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் நேம் இருக்கும். இப்போது நான் வந்து என்னோட புது டேபிளில் ஸ்டூடெண்ட் நேம், அட்மிஷன் நம்பர், ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களா இல்லையா, அண்ட் அவங்களோட ரிசல்ட், இதை நான் வந்து ஒரு புது டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் டேக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் த 3 டேட்டா பேசஸ் லைக் ஸ்டூடெண்ட் பயோடேட்டா, ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ரிசல்ட், ஐ மீன் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்ஸ் பார்த்தோம், ரிசல்ட் பார்த்தோன்னா மார்க் டேபிள்லேருந்து மட்டும்தான் வரும். ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஃபீஸ் டேபிள்லேருந்து வந்துடும். ஆனால் இந்த அட்மிஷன் நம்பரும் நேமும் எல்லா டேபிளுக்கும் காமன். அப்போது எந்த டேபிள்லேருந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த தான் நான் வந்து ஃபாரின் கீயை யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் கிளாஸை க்ரியேட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ஃபாரின் கீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காலம் நேம், நம்ம ஜென்ரலாக ஒரு டேட்டா டைப் எப்படி, ஐ மீன் ஒரு காலம் எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அப்படி டிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ், அந்த காலம் நேமை போட்டுட்டு ரெஃபரன்சஸ் டேபிள் நேம், எந்த டேபிளோட ரெஃபரன்ஸ், அது எந்த டேபிளில் அந்த அந்த டேட்டாவை நான் எடுக்க போகிறேனோ அந்த டேபிளை போடணும். நான் எந்த டேபிளை யூஸ் பண்ணுறனோ அந்த டேபிள் கிடையாது, வேற ஒரு டேபிள், அந்த டேபிளோட டேபிள் நேம், இதே காலம் அந்த டேபிளில் வேற நேமில் இருந்துக்குச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும். சேம் நேமாக இருந்தாலும் சரி இல்லை வேற நேமில் இருந்தாலும் சரி அதை நான் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் அட்மிஷன் நம்பருங்கிறது வேற ஒரு நேம், அட்மிஷன் நம்பர்னு என்னோட பயோடேட்டா டேபிளில் இருக்குது, ஆனால் அது வந்து என்னோட ஃபீஸ் டேபிள் வரும்போது நான் அதுக்கு வேற நேம் கொடுக்கணும், டேட்டா சேம் தான் பட் ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னோட புது டேபிள், இது பழைய டேபிள்லேருந்து எடுக்கிறேன். எங்கே ஐம் யூஸிங் 2 things, ஆன் டெலீட் கேஸ்கேட், ஆன் அப்டேட் கேஸ்கேட். இந்த கேஸ்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து வேற ஒரு டேபிள்லேருந்து என்னோட புது டேபிளுக்கு டேட்டாவை எடுக்கிறேன். ஓகே, அப்போது இப்போ சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பயோடேட்டாவில் சேஞ்ச் ஆகும். இதை ஃபீஸில் டேபிளில் சேஞ்ச் ஆகுமானா சேஞ்ச் ஆகாது. எனக்கு நான் ஒரு டேபிளையும் உட்காந்து திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆன் அப்டேட் கேஸ்கேட் கொடுத்துருவேன். ஆன் டெலிட், ஆன் கேஸ் அப்டேட் ரெண்டுமே கொடுத்துடலாம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் பேரண்ட் டேபிள், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்து நான் புதுசாக ஒரு டேபிள் போடுறேன். அப்போ புதுசாக அந்த டேபிள் வந்து சைல்டு டேபிள், ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிள் வந்து பேரண்ட் டேபிள். பேரண்ட் டேபிளில் இருக்கிற டேட்டா நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது வந்து சைல்டு டேபிள்லையும் சேஞ்ச் ஆகணும், அந்த வேல்யூ வந்து சைல்டு டேபிள்லையும் சேஞ்ச் ஆகணும். பேரண்ட் டேபிள் இருக்கிற டேட்டாவை நான் டெலீட் பண்ணேன்னா அது ரிலேட்டடாக சைல்டு டேபிளில் இருக்கிற டேட்டாவும் எனக்கு டெலீட் ஆகணும். ஒரு ஸ்டூடெண்ட் என் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க, அவங்களோட டேட்டாவை டெலீட் பண்ணுறேங்கும் போது அது வந்து ஃபீஸ் டேபிள், பயோடேட்டா, மார்க் எல்லா டேபிள்லேருந்து எனக்கு வந்து டெலீட் ஆகணும்.
ஓகே, ஒரு டேபிளையும் நான் போய் ஓப்பன் பண்ணி delete பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இன் that case to do that I will use on delete cascade and then on update cascade, and again it is optional. So here is an example. ஸோ இங்க வந்து foreign key create பண்றேன். மாடல் ஐடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு காலமை கிரியேட் பண்ணிடணும். ஸோ எப்படி ஃபாரின் கீ கிரியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு காலமை கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த காலமை நம்ம ஃபாரின் கீயா மாற்றணும். டேரக்டா இங்க அப்படியே நம்ம வந்து பிரைமரி கீ போடுற மாதிரி ஃபாரின் கீ போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு காலமை கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஃபாரின் கீயா கன்வெர்ட் பண்றேன். இதே காலம் என்னோட வேற ஒரு டேபிள், தட் இஸ் மாடல்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபாரின் கீ மாடல் ஐடி, இந்த டேபிளோட காலம் நேம், ரெஃபரன்சஸ் எந்த டேபிள ரெஃபர் பண்ணணும், மாடல்ஸ் டேபிள ரெஃபர் பண்ணணும். இது ஆர்டர்ஸ் டேபிள். பட் மாடல் டேபிள ரெஃபர் பண்ணி அதுலேருந்து மாடல் ஐடியை எடுத்துட்டு வா. அண்ட் ஐ ஹவ் given on delete cascade, on update cascade. ஓகே, இது வந்து ஒரு ஃபாரின் கீ. நான் இன்னொரு ஃபாரின் கீ வச்சுக்க போறேன், சப்ளையர் ஐடின்னு. அதோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா சப்ளையர் டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேபிளில், இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் எனக்கு வந்து ஒரு பிரைமரி கீ இருக்குது, தட் இஸ் ஆர்டர் ஐடி. ரெண்டு ஃபாரின் கீ இருக்குது, தட் இஸ் மாடல் ஐடி அண்ட் சப்ளையர் ஐடி. ஃபாரின் கீ கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இதுதான். இப்படி தான் ஃபாரின் கீயை கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் பிரைமரி கீ நம்ம டேரெக்டாக ஃபாரின் கீன்னு போட முடியாது. Got it? So next, role of foreign key, that is references constraint. இப்போ இது என்ன பண்ணும், நான் அப்டேட் பண்ணும்போதும் டெலிட் பண்ணும்போதும் பிரைமரி டேபிளில் இருக்கிறத சைல்டு டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஸோ எப்படி வந்து டெலிட் கேஸ்கேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அப்டேட் கேஸ்கேடும் அதே மாதிரி யூஸ் ஆகிக்கும். அண்ட் தென் ஃபாரின் கீ காலம் இந்த சைல்டு டேபிள் மஸ்ட் ரெஃபரன்ஸ் அ பிரைமரி கீ காலம் இந்த பேரண்ட் டேபிள். நம்ம ஒரு காலமில் வந்து ஃபாரின் கீயாக போட்டிருக்கோம் ஒரு டேபிளில் ஒரு காலம்னா, அந்த காலம் கம்பல்சரியாக வேற ஒரு டேபிளில் பிரைமரி கீயாக இருந்தே ஆகணும், இல்லைன்னா யூ வில் கெட் எரர். ஓகே, அண்ட் இட் இஸ் கம்பல்சரி ஃபார் யூ டு ஹேவ் திஸ். ரெண்டுமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஒரு இடத்துல நான் வந்து ஃப்ளோட்டு, ஒரு இடத்துல இன்டீஜர் கொடுத்துட்டு நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் கெட் எரர். தட் வில் நாட் ஒர்க். ஓகே, அண்ட் may reference to the same table in which it is being defined. அதாவது சேம் டேபிள் நேமே வந்து காலமாக கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் ஃபாரின் கீ அண்ட் தென் டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். டேபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரைன்ட் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னெல்லாம் டிடிஎல் கமெண்ட்ஸ், டிஎம்எல் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். We'll see you in the next video. Thank you. Happy learning.